ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணவர் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை சச்சரவு இல்லாமல், ரொம்ப பிரிவினை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 333 ரூல்ஸை அறிமுகப்படுத்துகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டூல் மாதிரி தான், யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சா வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 333ல ஃபஸ்ட்டு 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days in once ஆகுது நம்ம சின்ன சின்ன கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது அப்ரிஷியேட் பண்ணலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று, ரெண்டு பண்ண ரொம்ப நல்லது, ஏதாவது ஒன்றாது. சில பேர் டெய்லியே பண்ணுவீங்க, பண்ணால் ரொம்ப நல்லதுங்க, பிரச்சனை இல்லை. பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது ஹேபிச்சுவலாக இல்லாதவங்களுக்கு ஹேபிச்சுவலாக பண்ணிக்க வேண்டிய விஷயம். 3 நாளைக்கு ஒரு தரமாது நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கு, நீ கட்டியிருக்க சாரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதும் அவங்களும் இன்னைக்கு நீங்கள் சாஃப்டாக பேசுனீங்க, இன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் ஒர்க் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஃபேமிலிக்காக அப்படின்னு மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பரஸ்பரமா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்க பழகணும். ஒன்று. இன்னொன்று, சின்ன சின்ன கிஃப்ட், ஒரு பூ வாங்கி தரதா இருக்கட்டும். கிஃப்ட்னா பெருசாக காசு கொடுத்து நிறைய வாங்கணும் இல்லை, ஒரு சின்ன பூ வாங்கி தரதா இருக்கட்டும். மனைவினா அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் பரிமாறிக்கிறதும் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் பண்றதும் 3 நாளைக்கு ஒரு தரம் கண்டிப்பா இருக்கணும். இது ஹேபிச்சுவலாவே மாறணும். ஒன்று. இன்னொரு 3 என்ன, 333ல ஃபர்ஸ்ட் 3 இது. ரெண்டாவது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 weeks in once, அதாவது 3 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா எமோஷனல் செக் பண்ணணும். அது என்னங்க எமோஷனல் செக் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டே டு டே லைஃப்ல அவசரத்துல ஹரிபரியில போறதுல அவங்க ஏதாவது சொன்ன வார்த்தையை உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், நீங்க சொன்ன வார்த்தைங்களுக்கு அவங்க ஹர்ட் ஆயிருக்கலாம். அது அன்ஹீல்டு ஊண்டா இருக்கலாம், சரி பண்ணப்படாத ஹீல் ஆகாத காயங்களாக அவங்க மனசுல இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது தெரியாம பேசுனதுல நீ ஹர்ட் ஆயிட்டியா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு 3 வாரத்துக்கு ஒரு தரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த 3 வாரத்துக்குள்ள பண்டில் அங்கேயே தீர்க்கணும். அப்படி தீர்த்துட்டீங்கன்னா நமக்குள்ள ரொம்ப கேரி ஓவர் ஆகாது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிப்ரெஷன் போகவே மாட்டோம் 2 பேருமே. இது 3 weeks in once பண்ணோம். 333ல 3வது 3 என்ன, 3 months in one, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா ஒரு 2 days ட்ரிப் அது வெளியே போகணும். இந்த ரெகுலர் ரொட்டீனை விட்டுட்டு அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 பேரும் கப்புள்ஸாக போனாலும் சரி, குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம், தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு 2 days ட்ரிப்பாவது நீங்கள் வெளியே போகணும். இந்த 3 ரூல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொட்டீனுக்குள்ள மோனோட்டோனஸில் ஓடிட்டே இருக்கிறனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும், புரிதல் இல்லாமல் இருக்கும், விரிசல் அதிகமாகுது. இது எல்லாமே இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா 333 ரூல்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு. அல்லது இதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன, இந்த 3ல ஏதாவது 1 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது 2 யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் 3 யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இதில் எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.